அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருச்சியில 10 வருஷமா இயங்கி கொண்டிருக்கிற இமான் குரூப், அதாவது மிஷினரி அண்ட் பிளேட்டிங் கம்பெனியோட ஓனர் தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். நம்ம திருச்சி பொன்மலையில 10 வருஷமா நல்லா ரன் ஆயிட்டு இருக்கா இந்த இமான் குரூப்ல என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிஷினரியும் பண்றோமா, இப்போ வந்து பிளேட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, டொமஸ்டிக் குவாலிட்டின்னு 2 இது பிரிஞ்சிருக்கு. அந்த பிரிகிறது இல்லாம நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை தான் நம்ம டொமஸ்டிக்கும் கொண்டு வரோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 12 நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாமே வந்து பியூர் ஒயிட்ல தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து வெளியில கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து டொமஸ்டிக்கு மட்டும் கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை வந்து டொமஸ்டிக் கொடுக்குறோம். 10 ஒயிட்டு, 8 நம்பரும் ஒயிட்ல தான் கொடுக்குறோம். எதா எடுத்தாலும் நம்ம வந்து வெள்ளை கலர் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணி அனுப்புறது. லோக்கல், அதாவது மார்க்கெட் லோக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை தான் சஜஸ்ட் பண்ணி அனுப்புறோம். இப்போ பியூர் ஒயிட்னா மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்வமா வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை தான் நம்ம எடுத்து டொமஸ்டிக்கே நம்ம ஓட்டுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து வெளியில வந்துட்டு 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து 6 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 12 நம்பரு. இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து 6 ரூபான்னு கொடுக்குறாங்க. நம்ம 5 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 8 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 50 காசுக்கு தான் நம்ம தரோம். அதுக்கடுத்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 6 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய் தான். அதுக்கடுத்து ஒரு பவுல் இருக்கு பாருங்க. அந்த பவுல் வந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 90 பைசாக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நம்ம வந்து டெலிவரி பண்றோம். நம்ம பிளேட்டிங் பார்த்தாச்சுனே, அடுத்தது என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷினும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து வாரண்டியையும் தாண்டி நிறைய விஷயம் கொடுக்குறோம். இப்ப எப்படி அப்படின்னா இந்த இதுல ரோட்டரி சுவிட்ச் வந்து 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்கு அடுத்து வந்து அவங்க தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம வந்து 2 வருஷத்துக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், ரோட்டரி சுவிட்ச் உள்ள லிங்கர் பீங்கா லிங்கர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். அது போக வந்து நம்ம வந்து டேங்க், ஐபிசி டேங்க்னு சொல்லுவாங்க, அந்த டேங்க்கும் கொடுக்குறோம். அது போக அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் நம்ம கொடுக்குறோம். 1 இயர் தாண்டி அபவ் 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு மிஷினுக்கு பாதுகாப்பா என்னென்ன ஃப்ரீ பண்ண முடியுமோ அவ்வளவும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க எங்க டீம் பாய்ஸ் இருக்காங்க, அவங்க போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வேற எந்த கம்பெனி மிஷினா இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம வந்து ஹைட்ராலிக்ல வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அதனால உங்க மிஷின் வந்து ஃபால்ட் ஆனாலோ இல்ல பீப்புள்ஸ் மிஷின் வந்து ஃபால்ட் ஆனாலோ எந்த மிஷின் ஃபால்ட் ஆனாலுமே நம்ம வந்து உடனே ஒரு ஃபோன் கால்ல நம்ம வந்து என்னென்ன வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து மிஷின் தீர்த்து விடுறதெல்லாம் இருக்கு. மிஷினை பத்தி அவங்க வந்து வாட்ஸ்அப் கால், லைவ் காலில் வந்துட்டாங்கனாலே போதும், அதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட மிஷின் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்படின்லாம் இதுல கிடையாது. பாராபட்சமின்றி எல்லா மிஷினரி கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ்ல இருந்து மிஷின் வாங்கினாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப் கால்லேயே அவங்களுக்கு லைவ் கால்லேயே வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அது போக வந்து மட்டையும் நம்ம ரா மெட்டீரியல்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அது போக நம்ம பைபேக்கும் எடுக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா. ஒரு மிஷின் மட்டும் சப்ளை பண்றதுன்னு இல்லாம அதுக்கான ஸ்பேர், அதுவும் இல்லாம அதுக்கான சர்வீஸுமே நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் உங்க மிஷினுக்கு இல்லாம மத்தவங்க வெளியில எந்த மிஷின் வாங்கினாலுமே ஒரு சர்வீஸ் பண்ணி தரீங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் பாருது. அதை தவிர்த்து இந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் நீங்க சேல்ஸ் பண்றீங்க, அது ஒரு நல்ல விஷயமா தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினை கொடுத்துட்டு ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க சர்வீஸ்க்கு. அவங்கள பிடிச்சி ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டை அமுச்சு விடுங்க, நாங்க பண்ணித்தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காதுமா. ஸ்பாட்லயே நாங்க வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எப்படின்னா நம்ம டீம் பாய்ஸ் வந்து டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த மிஷின் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மானியத்திலையும் தராங்க. சிறு குறு தொழில வந்து பாத்தீங்கன்னா மானிய லோன் சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அதை வந்து யாரும் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் வந்து யூஸ் பண்றாங்க. அதை வந்துட்டு அது எப்படி என்ன ப்ரொசீஜர்ன்றதை நம்ம வந்து சொல்லித்தரோம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸே நம்ம வந்து நடத்துறோம். நடத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிஷினே வாங்க விடுறோம். அதுக்கடுத்து வந்துட்டு இது வந்து நிறைய பேர் வாங்கி டிஃபால்ட் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி டிஃபால்ட் சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிஷினை கொடுத்ததோட அந்த ஓனர் வந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கவே மாட்டேங்கிறாரு. சர்வீஸ்னா அவங்களை பிடிச்சி கேட்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இப்ப இந்த ஸ்கீம் எடுத்திருக்கோம். நீங்க எந்த கம்பெனில வேணாலும் வாங்குங்க மிஷினை, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கம்பெனில தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எனி கம்பெனி வாங்கிக்கோங்க. சர்வீஸ்க்கு ஒரு ஃபோன்
சின்ன சின்ன சர்வீஸ் இருந்துச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபோன் கால்லே நாங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மேஜர் சர்வீஸ்க்கு வந்து டீம் பாய்ஸ் வந்துருவாங்கம்மா. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஹைட்ராலிக் மிஷின் வந்து ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து டீம் பாய்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்த்திட்டையும் நம்ம வந்து சொல்றது என்னன்னா, தெளிவா பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அடுத்த தடவை வந்து சர்வீஸ்ன்னு வரக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது. வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது நல்லா போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே 12ஆம் நம்பரு ரவுண்டு. இது வந்து பவுல், சிக்கன் பவுல், சுண்டன் பவுல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பிளேட்டு, அர்ச்சனை தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ல இது ரெண்டும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர் பிளேட்டு. அது கடைசியில வந்து பார்த்தது நம்ம வந்து 12ஆம் நம்பர் பிளேட்டு. ஸோ இது வந்து ஹை பீக்ல ஓடிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10ம் 12ம் ஓடிட்டு இருக்கு. இது வந்து 8, 6 ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க 8, 6 ஓடல சார், எனக்கு வந்து பவுல் ஓட மாட்டேங்குது சார். அது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மாதிரி, அது எப்ப ஓடும்னே சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கேட்பாங்க. அப்போதைக்கு நம்ம அள்ளி கொடுக்க 1 லட்சம் பிளேட் 2 லட்சம் பிளேட் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா அது வந்துட்டு திடீர்னு ஓடும். சக்குன்னு போயிருச்சுன்னா 2 லட்சம் பிளேட்டும் காலியாகி போயிருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஐபிசி டேங்க்கும் நம்ம கொடுக்குறோம். 7000 லிட்டரு 8000 லிட்டரு கொள்ளக்கூடிய டேங்க்கும் நம்ம கொடுக்குறோம். இது எதுக்கு யூசேஜ் அப்படின்னா, மட்டை போட்டு நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலரால வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியை கட்டி ரொம்ப ரிஸ்க் பண்றாங்க. இந்த மாதிரி டேங்க் வந்து நம்மளே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னா, மட்டையை கழுவுனோம்னா நம்ம தண்ணியை கீழே வந்து ஒரு வால்வு இருக்கு, வால்வை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஓஸ் போட்டு வெளியில விட்டுக்கலாம், மரச்செடிக்கு விட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இதை எங்க வேணாலும் கம்பெனி வேற இடத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னாலும் இந்த டேங்க் அழகா வந்து ஒரு குட்டி யானையிலையோ ஒரு பொலிரோ பிக்கப்லயோ இதை போட்டு கொண்டு போயிடலாம், மிஷினோட மிஷினா. ஸோ நீங்க கட்டிட்டீங்க, டேங்க் கட்டிட்டீங்க அப்படின்னா அதை நவுத்தவே முடியாது நம்மளால. அதனாலதான் நம்ம இதை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஒரு மிஷின் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பொன்மலை கோல்டன் ராக்ல லொக்கேட்டட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க காலோ இல்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் வேணும்னாலும் நீங்க அதுல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டோ இல்ல வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். 24 ஹவர்ஸும் சர்வீஸ்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. டீம் பாய்ஸ் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.